ஒரு காலத்தில் தொலைதூர அரசில் சிண்ட்ரெல்லா என்ற ஒரு நல்ல மனமும் அழகானவளும் வாழ்ந்தாள். அவள் கொடூரமான தாய்மாரும் 2 கொடுங்கோல் சகோதரிகளும் உடன் வாழ்ந்தாள். அவளிடம் எல்லா வீட்டுப் பணிகளையும் செய்ய வைத்தார்கள். துன்பங்களுக்கு இடையில் இருந்தபோதும் சிண்ட்ரெல்லா நல்லவளாகவும் நம்பிக்கையுடன் இருந்தாள். ஒருநாள் அரசர் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்தினை ஏற்பாடு செய்து அரசில் உள்ள அனைத்து இளம் பெண்களையும் அழைத்தார். சிண்ட்ரெல்லா வர விரும்பினாள். ஆனால் அவளது தாய்மாரும் சகோதரிகளும் அவளை செல்லவிட மறுத்துவிட்டனர். அவர்கள் விருந்துக்கு சென்றுவிட்டனர். சிண்ட்ரெல்லா மனம் உடைந்தும் தனிமையிலும் இருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு தேவி தோன்றினாள். அவள் தனது ஜாது குச்சியால் சிண்ட்ரெல்லாவின் உடையை ஒரு அழகான உடையாக மாற்றினாள் மற்றும் ஒரு பண்டிகைக்கு மந்திரக்காரை மாற்றினாள். மேலும் அவளுக்கு அழகான கண்ணாடி செருப்புகள் கொடுத்தாள். ஆனால் ஜாது இரவின் 12ஆம் மணிக்கு முடிந்துவிடும் என்று எச்சரித்தாள். சிண்ட்ரெல்லா அந்த விருந்துக்கு சென்றாள். அனைவரையும், குறிப்பாக இளவரசனை மகிழ்ச்சியடைய வைத்தாள். இரவு முழுவதும் அவர்கள் இருவரும் அரங்கேற்றம் செய்து கொண்டனர். ஆனால் மணி 12 அடித்ததும் தேவி எச்சரிக்கை நினைவில் வைத்துக் கொண்டாள். அவள் விரைவாக ஓடி ஒரு கண்ணாடி செருப்பை விட்டுவிட்டு ஓடினாள். இளவரசன் அந்த செருப்பு எவருடைய காலில் பொருந்துமோ அந்த பெண்ணை நாடு முழுவதும் தேடினார். அவன் சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்குச் சென்றபோது அவளது சகோதரிகள் செருப்பை அணிந்து பார்த்தனர். ஆனால் அது பொருந்தவில்லை. சிண்ட்ரெல்லா அணிந்து பார்க்கும்போது அது மிகவும் பொருத்தமானது. இளவரசன் அவன் உண்மையான காதலியை கண்டிருந்தான் என்று அறிந்தான். சிண்ட்ரெல்லா மற்றும் இளவரசர் பெரிய பவனத்தில் திருமணம் செய்தனர். அவர்கள் அரசில் மகிழ்ச்சியுடனும் நலனுடனும் வாழ்ந்தனர்.